வாங்க, இன்னைக்கு நாம ஒரு கதை கேட்க போறோம். ஆனா இது வெறும் கதை இல்ல. நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையோடையும் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். நம்மள உருவாக்கின அந்த உறவை பத்தின ஒரு முக்கியமான பயணம் இது. கதையோட ஆரம்பம் ஒரு அம்மா தன்னோட வாழ்க்கை முழுசையுமே தன்னோட ஒரே மகளுக்காக அர்ப்பணிக்கிறாங்க. ஆனா என்ன ஆச்சு தெரியுமா? அந்த மகள் அவளோட புது உலகத்துல அந்த அம்மாவையே மறந்துட்டான். மொத்தமா மறந்துட்டான். அந்த ஒரு மறதி அவ வாழ்க்கையில என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கதை இருக்குல்ல, அது ஒரு கண்ணாடி மாதிரி. நம்மளே பாத்துக்கிறதுக்கு. நம்மளோட இந்த பிஸியான ஓட்டத்துல நமக்காக எல்லாத்தையும் செஞ்சவங்கள நம்ம மறந்துடுறோமா? வாங்க, இதுக்கு பதில் தேடலாம். சரி, முதல்ல அந்த அம்மாவோட தியாகத்தை பத்தி பார்க்கலாம் வாங்க. அந்த அம்மா பேரு பாத்திமா, ஒரு சின்ன கிராமம். அவங்களுக்கு இந்த உலகமே அவங்க மகள் ஆயிஷா தான். தனியால நின்னு அவள வளர்த்தாங்க. காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் ஓடா தேஞ்சு உழைப்பாங்க. எதுக்கு? தன்னோட கஷ்டம் எதுவுமே மகளுக்கு தெரியக்கூடாது, அவ நல்லா இருக்கணும், அதுக்காக மட்டும்தான். இன்னும் சொல்ல போனா சில நாள் அவங்க பட்டினியா கூட கிடப்பாங்க. ஆனா தன் மகளுக்கு மட்டும் ஒரு வாய் சோறு குறையாம பாத்துப்பாங்க. இதுக்கு பேர்தானே தாயன்பி. அவங்க ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி கண்ணீரோட செய்யற ஒரே ஒரு பிரார்த்தனை என்ன தெரியுமா? யா அல்லாஹ், என் மகன் நல்லா இருக்கணும், அவ சந்தோஷமா இருந்தா போதும். காலம் வேகமா ஓடுச்சு. ஆயிஷாவும் வளர்ந்தா. அவ வாழ்க்கை ஒரு புது பாதையில போக ஆரம்பிச்சுது. ஆயிஷா நல்லா படிச்சா. அவளோட திறமைக்கு ஒரு பெரிய நகரத்துல வேலையும் கிடைச்சது. அவ்வளவுதான், அவ வாழ்க்கை தலைகீழா மாறிடுச்சு. புது நண்பர்கள், புது கனவுகள். கிராமத்தையே மறந்துட்டா. ஆனா இந்த நகரத்து வெளிச்சம் அதிகமாக கிராமத்துல இருந்த அம்மாவோட நிழல் மங்க ஆரம்பிச்சுது. அம்மா பாசமா ஃபோன் பண்ணி சாப்பிட்டியா கண்ணுன்னு கேட்டா, இங்க ஆயிஷாவோட பதில் என்னவா இருந்துச்சு தெரியுமா? அம்மா, பிஸியா இருக்கேன், அப்புறம் பேசுறேன். அந்த ஃபோன் கட்டாயிடும். கொஞ்ச நாள்ல தன்னோட நண்பர்கள் கிட்ட அம்மாவை பத்தி பேசவே அவளுக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருந்துச்சு. அவங்க கிராமம் ரொம்ப சிம்பிள்னு சொல்லி பேச்ச மாத்திடுவா. அந்த கூச்சம் மெதுவா அவ மனச கல்லாக்க ஆரம்பிச்சுது. இப்போதான் இந்த கதையோட ரொம்ப முக்கியமான மனச உடைக்கிற கட்டத்துக்குள்ள வரும். ஒரு நாள் அந்த அம்மா மகளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு ஆசையா கிளம்பி சிட்டிக்கு வராங்க. அவங்க முகத்துல அவ்வளவு ஒரு சந்தோஷம். ஆனா இங்க ஆயிஷா மாமாவை பார்த்ததும் சந்தோஷப்படல, கோவப்பட்டா. அவ வாயிலிருந்து வந்த வார்த்தை, நீங்க ஏன் இங்க வந்தீங்க? என் வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. யோசிச்சு பாருங்க, அந்த வார்த்தைகள் ஒரு தாயோட இதயத்தை எப்படி குத்தி கிழிச்சிருக்கும்னு. அந்த காயத்தோடையும் அந்த அம்மா சொன்ன பதில் என்ன தெரியுமா? சரிம்மா, நீ சந்தோஷமா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு உடைஞ்ச மனசோட திரும்பி போயிட்டாங்க. மாசங்கள் ஓடிடுச்சு. ஆயிஷா தன் தப்ப உணர்றதுக்குள்ள காலம் அவளுக்காக காத்திருக்கல. ஒரு நாள் ராத்திரி ஒரு ஃபோன் கால். உங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. கேட்டதும் ஆயிஷாக்கு உலகமே நின்னு போன மாதிரி இருந்துச்சு. ஒரே ஓட்டமா ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறா. மனசுக்குள்ள பயம், குற்ற உணர்ச்சி எல்லாம் சேர்ந்து அடிக்குது. அங்க அம்மா ரொம்ப பலவீனமா படுத்திருக்காங்க. ஆயிஷாவ பார்த்ததும் மெதுவா அவ கைய புடிச்சு சொன்னாங்க, மகளே, நான் உன்னை மன்னிச்சிட்டேன், நீ சந்தோஷமா இருந்தா அது போதும். அதுதான் அங்க கடைசி வார்த்தை. ஆயிஷா அம்மா அம்மா என்ன மன்னிச்சிடுங்கம்மான்னு கதறா. ஆனா அந்த மன்னிப்பு, அதை கேட்க வேண்டிய காதுகள் அங்க இல்ல. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இந்த கதை இத்தோட முடியலாம். ஆனா இது நமக்கு சொல்ல வர பாடம் அது இப்போதான் ஆரம்பிக்குது. நல்லா கேட்டுக்கோங்க. வாழ்க்கையில நம்ம எதையெல்லாம் இழக்கிறோம், சம்பாதிக்கிறோம், போன பணம் திரும்ப வரும், விட்ட வேலையை விட நல்ல வேலை கிடைக்கும், நண்பர்கள் கூட திரும்ப வருவாங்க. ஆனா அம்மா, அவங்கள ஒரு தடவை இழந்துட்டா அந்த இடத்த யாராலையும் எதை வச்சும் நிரப்பவே முடியாது. இஸ்லாம்ல ஒரு அழகான விஷயம் சொல்லுவாங்க, தாயின் காலடியில் ஸ்வர்க்கம் உள்ளதுன்னு. இது ஒரு மதத்தோட வார்த்தை மட்டும் இல்ல, இது ஒரு உலக பொதுவான உண்மை. நம்மள பெத்தவங்கள மதிக்கிற வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை. இப்போ இந்த நிமிஷம் இத நீங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா, ஒரே ஒரு நிமிஷம் உங்க வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு உங்க அம்மாக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்களேன். அவங்க கிட்ட பேசுங்க. நீங்க எனக்கு எவ்ளோ முக்கியம்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஏன்னா நாம தள்ளி போடுற அந்த நாளைக்கு சில சமயம் வரவே வராது. இந்த விஷயம் உங்க மனசை தொட்டிருந்துச்சுன்னா இதை உங்க நண்பர்களுக்கும் அனுப்புங்க. அவங்களும் அவங்க அம்மாவை நினைக்கட்டும். Like, share and subscribe our channel. Thank you.